இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கமல்ஹாசன் எபிசோட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் அழுத்திக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று பார்த்தீங்கன்னா எபிசோட் அப்படியே ஓன்னு இருக்க போகுது அப்படின்ட்டு நம்மளாம் ரொம்ப கற்பனை பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஜஸ்ட் லைக் தட் போன தடவை வாங்கின அடி கமல்ஹாசனுக்கு எதிரொலிச்சுது அப்படின்னு தான் சொல்லணும். ஜஸ்ட் அப்படியே எல்லாரையும் தடவி கொடுத்துட்டு போனார். இன்னும் ஒரு 20 டேஸ் தான் இருக்குது, 25 டேஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே எதுக்கு நம்ம கெட்ட பேரை வாங்கிட்டு ஏற்கனவே நம்மளை போட்டு அடிக்கிறானுங்க, மரணடியாக இருக்குது. இதில் இந்த 25 டேஸில் அவ்வளோதான் காலி பண்ணுறானுங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமல்ஹாசன் சுதாரிச்சிட்ட மாதிரி தான் இருந்தது. என்ன தான் சுதாரித்தாலும் அந்த அளவுக்கு அவர் நேற்று ஹோஸ்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். கேட்கணுன்னா எவ்வளவோ விஷயங்களை கேட்டிருந்துருக்கலாம். ஆனால் அவர் எல்லாத்தையுமே சாதாரணமாக தட்டி விட்டு போன மாதிரி இருந்தது. ஆனால் சில பேரை பார்க்கும்போது மட்டும் அவருக்கு மூஞ்சி அப்படியே அந்த வெஞ்சன்ஸோடு இருக்கிறது நல்லா தெரிஞ்சது. ஈவன் அர்ச்சனாவை பார்க்கும்போது அந்த மாதிரி தான் அவர் வச்சிட்டு இருந்தார் முகத்தை, நல்லா கவனிக்கலாம். அந்த அளவுக்கு அர்ச்சனாக்கான பாராட்டுகளும் ரொம்ப கம்மி. ஏன்னா போன தடவை அந்த 1 வீக்கும் நல்ல ஒரு என்டர்டெய்னராக இருந்தது. இவ்வளவு ரோஸ்ட் பண்ணிட்டு போயும் கூட ஒரு தன்னம்பிக்கையோடு எழுந்து உக்காந்து மறுபடியும் அதை பழைய நிலைமைக்கு வந்தது அப்படின்றது ரொம்ப பாராட்டணும். பட்டு கமல்ஹாசன் பாராட்ட மனமில்லை அவருக்குன்னு தான் சொல்லணும். தவறிட்டாருன்னெலாம் சொல்லக்கூடாது, பாராட்ட மனசு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு எதுவும் பெருசாக சொல்லிக்கிடலை. எல்லாரும் கேரக்டரும் கேட்ட மாதிரியே அப்படியே கேட்டுட்டு போயிட்டார். இருந்தாலும் அந்த மாயா கேங்கை எழுப்பி எல்லா கேள்வி கேட்டார், சூப்பர் அப்படி இப்படின்ட்டு மற்றவங்க சொல்கிறாங்க. பட்டு என்ன தான் மாயா கேங்கை எழுப்பி கேள்வி கேட்டாலும் அது ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கான கேள்விகளாக இல்லை நேற்று. அதுதான் நிதர்சனமான உண்மை. மாயாவை கூட சும்மா தடவி கொடுத்துட்டு தான் போனார். ஏன்னா இந்த மாயா எல்லா சகுனி வேலையும் செய்துட்டு, சார் நான் ஒத்துக்கிறேன் சார், ஆமாம் சார் நான் தப்பு பண்ணிட்டேன் சார், சாரி சார், நான் வெக்கப்படுறேன் சார், ஐ எம் அஷேம்டு சார் அப்படின்னு சொல்லிட்டா சரியாக போச்சா? நீங்கள் டபுள் அஷேம்டுன்ட்டார் அவர். அவ்வளோதான். அவர் மேக்ஸிமம் பண்ண ரோஸ்ட்டே இந்த ஒரே ஒரு வார்த்தை தான், உட்காருங்க அப்படின்ட்டார். ஏன்னா அடுத்து நின்னா கேள்வி மறுபடியும் நான் கேட்க வேண்டியது வரும், நீ பதில் சொல்ல வேண்டியது வரும், தேவையில்லை நீ உட்காந்துக்கோ அப்படின்ட்டார். இந்த பூர்ணிமா என்ன பண்ணுச்சுன்னா டைரெக்டாகவே ரோஸ்ட் பண்ணுறாரு அதை, பூர்ணிமாவை. ஏன்னா பூர்ணிமாவை ஒரு ஆளாகவே கமல்ஹாசன் பார்க்கல அப்படின்றது இந்த ஷோ பார்க்கும்போதே தெரியுது. அதனால தான் பூர்ணிமாவால் ஒரு தன்னம்பிக்கையோடு கூட உட்கார முடியல. அப்படியே இந்த கமல்ஹாசன் ஷோ வந்துச்சுன்னா அது எந்த நேரமும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருக்கும், நம்ம பார்த்துருக்கலாம். அப்படி ஒன்றும் அப்படியே லாடு லபக்குங்க முன்னாடி ஒன்றும் பேசலை. எல்லாருமே சரிசமம் தான், மனிதர்களாக பிறந்த எல்லாருமே சரிசமமானவர்கள் தான். நீ தவறு பண்ணால் நீ ஒரு குற்ற உணர்வில் உட்காரலாம். ஆனால் எப்போவுமே ஒரு தாழ்வு மனப்பான்மையாகவே இருக்கிறது அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நேற்று அந்த பூர்ணிமா டைரெக்டாகவே ரோஸ்ட் பண்ணுறாரு. ஏன் ரோஸ்ட் பண்ணுறாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மாயா கூட சிறு சிறு சண்டைகள் வந்தது. அந்த டைம் அர்ச்சனா கரெக்டான ஒரு கேம் விளையாடி அவங்க 2 பேருக்கும், நீ இண்டிபெண்ட்டாக நீ கேம் விளையாடு, செல்ஃபாக விளையாடுங்க, நீங்கள் இந்த மாதிரி டீம் போட்டு விளையாடாதீங்க அப்படின்ட்டு ஒரு அட்வைஸ் பண்ணது. அதுக்கப்புறம் பூர்ணிமா கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் கேட்க ஆரம்பித்தது மாயா கிட்ட. அதுக்கப்புறம் போய் மாயா ஐஸ் வச்சு கொஞ்சம் குழாவி எல்லாம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் வேறு விஷயம். இருந்தால் கூட மாயா கூட சண்டை வந்ததால் அதனுடைய தாக்கமாக தான் நம்மளால் பார்க்க முடியுது கமல்ஹாசனுடைய கோபத்தை. அதே மாதிரி நிக்சனாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், இந்த கார்ட்டூன் பையன் ஒருத்தன் இருக்கானே விக்ரம், சரவண விக்ரம், இவனுங்கள்லாம் என்ன தான் பண்ணுறானுங்கன்னே தெரில. ஆனால் தில்லாலங்கடி வேலை அத்தனையும் செய்கிறானுங்க. அதை கேட்கணுன்னா எப்படின்னாச்சும் கேட்டுருக்கலாம். ஈவன் நேற்று வெளியில் போக வேண்டியது நிக்சன் தான், பட் கூல் சுரேஷ் அனுப்பியிருக்காங்க. சரி பார்ப்போம், 2 முட்டை இல்லை 3 முட்டை கூட போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல. ஆல்ரெடி 2 முட்டை போயாச்சு. இன்றைக்கி ஒரு எவிக்ஷன் போட்டே ஆகணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா எத்தனை ஃபேமிலிஸ் உள்ளே வர்ற மாதிரி ஆகிடும் அப்படின்னு தெரியல. டாப் 5 டாப் 6 டாப் 7 அப்படின்னா அதெல்லாம் நல்லா இருக்க வாய்ப்பே கிடையாது. அது மாதிரி இப்போ இன்றைக்கி ஒரு எவிக்ஷனை போட்டு அனுப்புகிறோம், அது நிக்சனாக தான் இருக்கணும். ஏன்னா அவன் தான் லீஸ்ட் வீட்டில் இருக்கிறது. அப்போ அவனை தான் தூக்கணும். இவங்க ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க, விஷ்ணுக்கு லீஸ்ட்டாக இருப்பான், எப்படியா இருந்தாலும் கூல் சுரேஷ் நேற்றும் இன்றைக்கி விஷ்ணுவையும் தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எப்போவுமே நிக்சன் தான் லீஸ்ட்டில் இருக்கான் அப்படின்றது என்ன மக்களுக்கு தெரியாதான் என்ன? அன்அஃபிஷியல் ஓட்லேயும் சரி எல்லாத்துலேயுமே நிக்சன் லீஸ்ட்டாக இருக்கான். அவன் இன்றைக்கி போயே அவனை போகணுன்னா அவன் தான் போகணும். அவனை காப்பாற்றுறதுக்காக இவங்க
எப்படிப்பட்ட இடத்துலையும் இறங்குவாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. ஏன்னா இன்றைக்கி எவிக்ஷனே இல்லைன்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி சொன்னால் கேமில் சுவாரஸ்யமே இருக்காது. அதையும் நம்ம பார்க்கணும். அர்ச்சனா தினேஷோடைய பாட்டெல்லாம் ரொம்ப மழுங்கடிக்கிற மாதிரி டீம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது நமக்கு. இவங்க என்ன தான் இந்த மாதிரி பண்ணாலும் மக்களுடைய தீர்ப்பு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றத, அவங்க தீர்ப்பை இவங்களால மாற்ற முடியாது அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். கிளாப்ஸ் எல்லாம் வச்சு இந்த கேமோடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறது, இதெல்லாம் என்ன வகையான ஒரு அணுகுமுறை அப்படின்ட்டு தெரியல. அர்ச்சனா எழுந்திருக்கும் போது எப்போவுமே கிளாப்ஸ் கிடைக்கும் உண்மையிலே மக்களாக இருந்ததுன்னா. பட்டு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிளப் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்திருப்பாங்க போல இருக்குது. நேற்று ஒரு தடவை கிளாப் வந்தது, அதாவது விசித்ராவை கூல் சுரேஷ் ரோஸ்ட் பண்ணும்போது வந்தது. அண்டு பூர்ணிமாவை கமல் ரோஸ்ட் பண்ணும்போது வந்தது. இந்த 2 இடத்துல தான் கொஞ்சம் கிளாப்ஸ் வந்த மாதிரி இருந்தது. மற்றபடி அந்த விஷ்ணு எழுந்து சாரி சார் கேட்கும்போது வந்தது. நம்ம சொல்கிறது தான், சாரிக்கு உண்டான மரியாதை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. சாரின்றது எப்போவுமே மனசு வருத்தப்பட்டு உள் மனசுலேருந்து கேட்கணும், வருந்தி கேட்கணும், அதுதான் சாரி. அதை விட்டுட்டு பூர்ணிமா சொன்ன மாதிரி இது நேத்தான் போய் கமல் காதில் விழுந்திருக்கும் போல இருக்குது. நம்ம வாரம் பூரா எது பண்ணாலும் பரவாயில்ல, கடைசியில் வீக்கெண்டில் போயிட்டு கமல் சார்கிட்ட சாரி கேட்டுக்கிடலாம் அப்படின்னு சொல்லுவா ஒரு இடத்துல. அதுக்கு தான் நேற்று வச்சு ரோஸ்ட் பண்ணது. அந்த மாதிரி வார கடைசியில் சாரி சாரி சாரின்னு சொல்ல, சாரி கேட்டு கேட்டு 2 காதும் புளிச்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கமல்லே ஆரம்பித்து வச்சது தான், நீங்கள் சாரி கேளுங்க, நீங்கள் சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்களுக்கு என்னென்னா, சரி பண்ணுறதை பண்ணுவோம், வீக்கெண்டில் போய் சாரியை கேட்டுப்போம் அப்படின்ட்டு சாரிக்கு உண்டான மரியாதை போயிடுத்துன்னுது. இந்த ரவீனாலாம் கேட்கணுன்னா நல்லா கேட்டிருந்துருக்கணும். ரவீனாலாம் நல்லா வச்சு செஞ்சுருக்கணும். ஏன்னா ரவீனா பண்ணதால் ஒரு டாஸ்கினுடைய ஆட்டமே திசை மாறி இருக்குது. அப்படின்னும்போது ரவீனாவெலாம் சும்மா ஈன்னு இழிச்சிட்டு இருந்தால் அப்படியே விட்டுருவார் போல இருக்குது. இழிக்க தெரியலனா தான் ரோஸ்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சும்மா இந்த கடைசிக்கு அந்த கடைசிக்கும் பல்ல காட்டிகிட்டு இருந்தால் கமல்ஹாசனுக்கு அப்படியே தட்டி கொடுத்துட்டு போயிடுவார். அந்த மாதிரி தான் இருந்தது. ரவீனாலாம் இந்த விஷ கிருமி. அதெல்லாம் உண்மையிலே சொல்லப்போனால் மணியோட கேமை ஸ்பாயில் பண்ணுறதுக்குன்னே வந்த கேம் ஸ்பாயிலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவீனா மட்டும்தான். ரவீனாவை மணி இன்னமும் கூட வச்சிட்டு இருந்தா மணியோட கேம் டோட்டலாக டேமேஜ் ஆகுன்றதுல சந்தேகமே இல்லை. இதை கூல் சுரேஷ் கூட நேற்று வெளியில் வந்துட்டு கூட சொல்லியிருப்பார், நீ பக்கத்துலேயே உட்காராத, நீ எழுந்துரு, நீ போய் அப்படி உட்காரு. அப்போ கூட இழிக்கிறா அப்படியே, வெக்கமே இல்லாத. இதெல்லாம் என்ன ஜென்மங்கள்னே தெரியல. பார்ப்போம் இன்றைக்கி யாருக்கு பாயசம் போடுறாங்க, இல்லை இன்றைக்கி யாரை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.